ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்பர்லா கட்டிங்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் வந்து நம்ம கட்டிங் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃப்ராக்குக்கு வந்து நமக்கு 2 கலர் வந்து தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து 1 மீட்டரில் ஒரு கலர் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு அதை தான் நம்ம வந்து ஃபுல் ஃப்ராக்காக வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். அதாவது உங்களுக்கு 1 இயர் பேபிக்கு ஷோல்டர் டு நீ வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கிளாத் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு கிளாத் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சும்மா லைட்டாக பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணுறதுக்கு இன்னொரு கலர் வந்து தேவைப்படும். அது கொஞ்சம் கான்ட்ராஸ்டான ஒரு கலர், டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் எடுத்துக்கோங்க. அண்ட் நமக்கு இப்போ லென்த்து வந்து எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ 1 இயர் பேபி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஒரு 19 இன்ச்சு வந்து தேவைப்படும். இப்போ நம்ம 1 மீட்டர் கிளாத்தை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இப்போ நம்ம எப்போவும் வந்து கீழே வந்து ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிடுவோம். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம வந்து லென்த்து வந்து நம்ம மார்க் பண்ணலாம். எவ்வளோ லென்த்து வந்து நமக்கு ஃப்ராக் வந்து லென்த் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா கீழே வந்து ஃபோல்டிங்க்காக ஒரு 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே ஃபோல்டிங் போக மீதி நமக்கு வந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்கு தேவை அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். 19 இன்ச்சு வந்து கரெக்டான அளவு. அதில் வந்து ஸ்டிச்சிங்க்கு மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். ஸோ 19 வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து ஒரு 20 வச்சுக்கிறேன், 20 இன்ச்சு வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.25 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அண்டு நெக்கோட வித்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து மார்க் பண்ணுறேன். அண்ட் இந்த பாயிண்ட்ஸையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ இந்த கிளாத்தில் வந்து எவ்வளோ அகலம் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து சைடில் வந்து ஃப்ளீட் வரும். இந்த அம்பர்லா கட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் பிளெயினாக இருக்கும். அண்ட் சைடில் 2 சைடும் வந்து ஃப்ளீட் வர மாதிரி இருக்கும். ஃப்ளீட் மீன்ஸ் நம்ம ஃப்ளீட் வைக்க மாட்டோம். அந்த இடம் மட்டும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ளோட்டிங்காக இருக்கும். ஸோ செஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அண்ட் ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச்சு வந்து நான் விட்டுக்கிறேன். அண்ட் ஆர்ம் ஹோலுக்கு வந்து நான் 3.25 இன்ச்சு வந்து வச்சுருக்கேன். அண்டு பாடிஸோட லென்த்து வந்து 7.5 இன்ச்சு. அது கூட சேர்த்து நான் ஒரு 8 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்டு ஹிப்போட மெஷர்மெண்ட் வந்து 6.25. ஸோ நம்ம 6.25 வந்து மெஷர் பண்ணி ட்ரா பண்ணி பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 20 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். அண்ட் பாடிஸ் வந்து 8 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். இப்போ ஹிப்பு வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்டு ஆர்ம் ஹோலும் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ட்ரா பண்ணுறது வேண்டியதெல்லாம், அதாவது லைன்ஸ் வந்து போட வேண்டியது எல்லாமே ஃபஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணி முடிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.25 இன்ச்சு வைக்கிறேன். இதுக்கும் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பாடிஸில் வந்து என்னென்னலாம் மார்க் பண்ணோமோ அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கீழே வந்து நம்மளுடைய ஸ்கர்ட் லென்த் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ அது பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ் இருக்குது. மேலே 8 இன்ச்சஸ் போக நமக்கு மீதி வந்து 12 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கர்வாக கட் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு இந்த இடம் அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அகலத்துக்குமே நம்ம வந்து இந்த 12 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா? அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து மேலே கர்வாக வந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்ம இந்த ஹிப்பு கிட்ட வந்து சென்டர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 12 இன்ச்சஸே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்கு அடுத்தது ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் மட்டும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா? அதையும் வந்து அப்படியே இந்த கர்வுக்கு வந்து
1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அண்டு மேலே பாடிஸ்லேருந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிற வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்படி வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பீஸ் போட்டு நம்ம இந்த மாதிரி அம்பர்லா கட் பண்ணும்போது என்ன மாதிரி வந்து நம்மளுக்கு ட்ரெஸ் வரும் அப்படின்னா, பாடிஸ்லேருந்து கீழே அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்கும். அண்டு 2 சைடில் மட்டும், அதாவது ஹிப் போர்ஷன்லேருந்து 2 சைடில் மட்டும் உங்களுக்கு வந்து வேவினஸ் கிடைக்கும். அதாவது அந்த இடத்துல மட்டும் நம்ம ஃப்ளீட் வச்ச மாதிரி அந்த இடத்துல மட்டும் கிளாத் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் சென்டரில் வந்து ப்ளெயினாக இருக்கும். இப்போ நம்ம 1 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது, ஈஸியாக சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணிடலாம். அண்டு உங்களுக்கு வந்து இதில் பாடிஸ் தனியாக ரெடி பண்ணணும், ஸ்கர்ட் தனியாக ரெடி பண்ணணும், அப்புறம் ஜாயின் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஒரே கட்டிங் தான் நமக்கும். இப்போ நம்ம ஆர்ம் ஹோலும் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நெக்கும் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு நெக்கும் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பேக் ஓப்பன் வந்து நம்ம வேறு மாதிரி தான் வைக்க போகிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து நான் எப்படின்னு காட்டுறேன். இதில் நம்ம பேக் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ண போகிறதில்ல, கொஞ்சமாக மட்டும் ஒரு 4 இன்ச்சஸ் அந்த மாதிரி மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல மட்டும் நம்ம பேக் ஓப்பன் வைக்க போகிறோம். நான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 நெக்குக்குமே வந்து ஒரே மெஷர்மெண்ட்டு தான் வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா பேக் நெக் மட்டும் இன்னும் கொஞ்சம் லென்த்து கம்மி பண்ணணும் அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து 2த்துக்கும் ஒரே மெஷர்மெண்ட்டு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிளாத், அதாவது ட்ரெஸ்ஸு போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி 1 சைடு மட்டும், அதாவது 2 சைடில் மட்டும் உங்களுக்கு வந்து அந்த கிளாத் வந்து அதிகமாக ஃப்ளோரலாக இருக்கும். அண்ட் சென்டரில் உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும். உங்களுக்கு இப்போ இந்த மெத்தட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போது இதுக்கு மேலே தான் நம்ம வந்து அந்த ஓவர் கோட் மெத்தட் வந்து பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அதுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கலர் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ரெட் கலர் வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த ரெட் கலர் கிளாத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஓவர் கோட் மெத்தட் வந்து நம்ம பண்ண போகிறோம். மேலே ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வைக்க போகிறோம். நம்ம வேணும் அப்படின்னா பேக்குக்கும் வந்து நம்ம வந்து இந்த கிளாத் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பட் நான் இதில் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ டிசைன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க தேவையான அளவு. நமக்கு லென்த் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருக்க கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி அந்த கிளாத் மேலே வச்சுக்கோங்க. அண்டு மார்க் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் எவ்வளோ லென்த்துக்கு நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்து கட் பண்ணி அந்த கிளாத்தை தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மெஷர் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு ஹைட்டும் இந்த அளவுக்கு அகலமும் இருந்துச்சுனாலே போதும். அதனால் நான் வந்து இந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணி கிளாத்தை வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அளவு அந்த எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ டிசைனோட டைரக்ஷன்ஸும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அதை வந்து கரெக்டாக ஒவ்வொரு தடவை நம்ம வந்து கட் பண்ணும்போதும் அந்த கிளாத்தோட பிரிண்டட், அதாவது டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அதை கரெக்டாக வச்சுக்கணும். இல்லைனா இப்போது அதில் பார்த்திங்கன்னா ஒரு பேர்டு இருக்க மாதிரி இருக்குது, அது எல்லாமே தலைகளாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் அது கொஞ்சம் பார்த்து டைரக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் ஷோல்டர், அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் அண்ட் சைடு, இப்போ இந்த பாடிஸ் லென்த் வரைக்கும் தான் நான் வந்து இதில்
நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஓவர் கோட் வந்து வைக்க போகிறோம். நெக் வந்து மார்க் பண்ண தேவையில்லை, பட் அந்த நம்மளுடைய அந்த ஷோல்டர் லென்த்து தேவையில்லையா, ஸோ அதுக்காக மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஷேப்புக்கு வந்து வரைஞ்சிக்கலாம். கீழேயும் வந்து நம்ம இந்த மாதிரி கர்வியாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஓவர் கோட் மெத்தட் வந்து கிடச்சிரும். அண்டு கீழே வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்காக கொஞ்சம் அளவு விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டான அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 1/2 இன்ச் தள்ளி நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இது 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து இதில் 2 கிளாத் வந்து கிடைக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்மளுக்கு இருக்கும். சைடு எல்லாமே கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கோம். சைடெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ண தேவையில்லை. அண்ட் ஆர்ம் ஹோலும் நம்ம வந்து கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ண தேவையில்லை. கீழே லென்த்துக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டிங்கன்னா போதும். இப்போ முன்னாடி ஃப்ரண்ட் ஓப்பனுக்கும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். அண்ட் இந்த சென்டரில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மட்டும் ஜாயிண்டில் இருக்குது, அதையும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு வந்து நான் இந்த கவுன் மேலே வச்சு காட்டுறேன். உங்களுக்கு அப்போ ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு இதில் வந்து 2 பீஸ் இருக்கும். ஒன்று ரைட் சைடுக்கு, ஒன்று லெஃப்ட் சைடுக்கு. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து இதை வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதை வச்சு ஸ்டிச் பண்ணுறதுமே கொஞ்சம் ஈஸி தான். இதில் ரொம்ப டைமெல்லாம் நம்மளுக்கு வந்து எடுக்காது. பார்த்திங்கன்னா தெரியும். அண்டு இந்த மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நம்ம ஒரு நாட் மாதிரி வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து சூப்பராக நீட்டாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த கட்டிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை வந்து கட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 1 மீட்டர் கிளாத் தேவைப்படுது. அண்ட் மேலே வந்து நம்மளுக்கு ஒரு 1/4 மீட்டர் கிளாத் இருந்துச்சுன்னா இந்த ஓவர் கோட்டுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு 1.25 மீட்டர் இருந்துச்சுனாலே போதும். ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது ஒன் இயர் பேபியோடைய ஃப்ராக்கோட மெஷர்மெண்ட் இது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பாப்பாவோட மெஷர்மெண்ட்டுக்கு கூட நீங்கள் எடுத்து கட் பண்ணி வைங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.